முதல் பந்தை வீசுறதுக்கு பவுலர் தயாராக இருக்காங்க. முதல் பந்து அருமையாக போடப்பட்ட பந்து, அருமையாக அடிக்கப்பட்டது. 1 ரன்கள் கிடைக்குமா? ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து 1 ரன். இரண்டாவது பந்து ஒரு ஃபுல் டாஸ் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, சிங்கிள், 1 ரன் தான் கிடைக்கும், 1 ரன். அடுத்த பந்து ஒரு ஸ்லோயர் பால், வாவ் சூப்பர் பால், கேட்ச் மிஸ். ரன் அவுட் கிடைக்குமா? ரன் அவுட்டை மிஸ் செஞ்சிருக்காங்க பாலப்பட்டி அணி. நான்காவது பந்து ஒரு ஸ்லோயர் பால், அம்பையரால அது வைடுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு ஸ்லோயர் ஒன் பால். ஓமாந்தூர் பேட்ஸ்மேன் 2 பேரும் அவசரப்படாமல் விளையாடணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பின்பக்கமாக சென்றது, 2 ரன்கள் கிடைக்குமா? அந்த ஃபீல்டர் எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. விக்கெட் கீப்பர் பிடிச்சு 2 ரன்கள். அடுத்த பந்து ஸ்லோயர் பால், தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, லெக் சைடு, கேட்ச். கேட்ச் கிடைக்குமா? சூப்பர் கேட்ச், அற்புதமான கேட்சை பாலப்பட்டி அணி பிடிச்சிருக்காங்க. அந்த ஃபீல்டருக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமான ஒரு டேக்கன். ஓமாந்தூர் அணி தனது முதல் விக்கெட். அடுத்த பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, வாவ் சிக்ஸர். பேட்ஸ்மேன் வந்தாரு, முதல் பந்தை தூக்கி லெக் சைடு அருமையாக அடிக்கப்பட்ட பந்து, 6 ரன்கள் தனது அணிக்காக. முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 11 ரன்னுக்கு 1 விக்கெட். ஓமாந்தூர் அணி 11 ரன்னுக்கு 1 விக்கெட். இரண்டாவது ஓவரின் முதல் பந்து, நல்ல பால். பேட்ஸ்மேன் வைடு கிளைம் பண்றாரு, பட் அம்பையரின் தீர்ப்பே இறுதியானது. இரண்டாவது பந்து சூப்பர் பால், அது அருமையா தடுப்பாட்டம் ஆடி 1 ரன் அடிச்சிருக்காங்க. பால் லோயர்லயே தான் வருது. பால் பிச் ஆகி மேலேயே பவுலர் போட மாட்டேன்றாரு. அவரோட ஆக்ஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. மூன்றாவது பந்து ஃபுல் டாஸ் பால், தூக்கி லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து, கேட்ச் மிஸ், 2 ரன்கள் கிடைக்கும். 3 ரன்கள். பவுலர் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு. நல்லா கைக்கே வந்த கேட்ச் பிடிச்சிருந்துருக்கணும். பவுலர் ஃபீல்டரை திட்டாரு. விளையாட்டில் இது சகஜம்தான். அடுத்த பந்து சூப்பர் பால், போல்டு மிஸ். பைஸ்ல 1 ரன் ஓடுறாங்க. விக்கெட் கீப்பரோட சின்ன ஒரு மிஸ்டேக்னால ஒரு ரன் எதிரணிக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால், எட்ஜ் பட்டு ஆஃப் சைடு, ரன் அவுட்டா? இல்லை, 1 ரன் தான். ஒரு லோ ஃபுல் டாஸ், அது ஆஃப் சைடு எட்ஜ் ஆகி போனது. ஸோ 2 பேருமே பொறுமையாக தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓமாந்தூர் அணிக்காக இந்த பந்து ஃபுல் டாஸ் பால், மேலேயே அடி வாங்கியிருக்காரு. லெக் பேஸில் 1 ரன் கிடைக்கும். அவரோட தொடையில பந்து பலமா பட்டிருக்கு. ஃபுல் டாஸ். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிவில் 17 ரன்னுக்கு 1 விக்கெட். இந்த ஓவருக்கு வெறும் 6 ரன் மட்டும்தான் வெட்டி கொடுத்துருக்காரு நமது பாலப்பட்டியின் பந்து வீச்சாளர். மூன்றாவது ஓவர் அம்பீர் பார்த்தீங்கன்னா அவரோட சைல ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு பாலப்பட்டி அணிகளுக்கு.
ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இரண்டு ஓவர் முடிவில் 17 ரன்களுக்கு ஒரு விக்கெட். ஓமாந்தூர் அணி. அடுத்த பந்து மூன்றாவது ஓவரின் முதல் பந்து. வாவ், சூப்பர் பால். அவுட் கிளைம் பண்றாங்க, பட் அவுட் அம்பீர் கொடுக்கல. கீப்பர் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு. இரண்டாவது பந்து. என்ன நடக்கும் என்று பார்ப்போம். வா, ஆப் சைடு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. அற்புதமா தூக்கி அடிச்சிருக்காங்க. 4 ரன்கள் கிடைக்குமா? 3 ரன் ஓடி இருப்பாங்க, இன்னும் 4 போகல. நான் ஸ்ட்ரைக் என்றால ஓடவே முடியல. அவுட், ரன் அவுட். அவரே அவுட்டு. அவரோட விக்கெட் போறது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ரன்னிங் பிட்வீன் விக்கெட் வந்து அவர் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அப்படி அடுத்த பேட்ஸ்மேன் இப்போ களத்துக்குள்ள வர போறாங்க. ஆப் சைடு நல்லா அருமையா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஷாட். அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வந்திருக்காங்க. மூன்றாவது பந்து. பத்தொன்பது ரன்களுக்கு 2 விக்கெட். மூன்றாவது ஓவரின் மூன்றாவது பந்து. வா, வந்து ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி அடிச்சிருக்காங்க. 6 கிடைக்குமா? ஓ, கேட்ச் மிஸ் பண்ணி 6. வாழப்பட்டி அணியோட ஃபீல்டிங் கொஞ்சம் ரொம்ப சுமாராகவே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். கையில் கிடைச்ச கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. பேட்ஸ்மேன் நான் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால்லாம் பார்க்க மாட்டேன், தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்ற அளவு மாதிரி ஒரு அற்புதமான ஷாட். ஒரு ஸ்லாட்ல இருந்த பந்து. நான்காவது பந்து. லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து. மினிமம் 2 ரன்ஸ் கிடைக்கும். 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. அற்புதமான ஃபீல்டிங். கொஞ்சம் பொறுமையாகவே ரன் எடுத்துக்கலான்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க போல. அடுத்த பந்து. ஆப் சைடு போடப்பட்ட பந்து. லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்ச், சூப்பர் கேட்ச். தனது அணிக்காக ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாங்க. இப்போ இரண்டாவது கேட்ச், அற்புதமான கேட்ச். ஒரு கேட்ச் விட்டாங்க, ஒரு கேட்ச் பிடிச்சாங்க. நல்ல கேட்ச். ஐந்தாவது பந்து. ஸ்வைப் அடிக்க ட்ரை பண்ணாரு. லெக் பைஸ் கீப்பர் விட்டுனாலும் லெக் பைஸ். நோ பால் கொடுத்துருவோம். கிரீஸ் நோ பால். ஃப்ரீ கிட். ஃப்ரீ கிட்ல என்ன நடக்கும்னு பார்ப்போம். அம்பீர் சைகை பண்ணிட்டாரு. ஃப்ரீ கிட்டோட சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஐந்தாவது பந்து. அற்புதமா போடப்பட்ட பந்து. பேட்ஸ்மேன் கரெக்டா அதை வந்து பயன்படுத்திக்கலன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு முடிவில் 27க்கு 3. நான்காவது ஓவரின் முதல் பந்து. ஃபுல் டாஸ் பால். ஸ்கொயப் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி ரன் எதுவும் இல்லை. நான் ஸ்ட்ரைக்கர் அண்ட் பேட்ஸ்மேன் வந்து பேசுறாங்க. இரண்டாவது பந்து. அழகா போடப்பட்ட பந்து. வைடு. அம்பையரால் வைடு என்று அறிவிக்கப்பட்டிருக்கு.
அடுத்த பந்து ஸ்லோயர் பால், ரன் எதுவும் இல்லை. பேட்ஸ்மேனை சூப்பராக பவுலர் கணிச்சிருக்காரு. அவர் பேட்டை வேகமாக விடுறாரு அப்படின்றனால வந்து ஒரு ஸ்லோயர் பால். அசோக் வந்து அழகாக போட்டிருக்காரு இந்த பாலை. நான்காவது பந்து இது வைட், அகலப்பந்து. அம்பேரால வைடு கொடுக்கப்பட்டிருக்கு. அம்பேரின் தீர்ப்பு இறுதியானது. அடுத்த பந்து ஷார்ட் பிச் பால். மீண்டும் ஒய்டு கேட்கிறாரு, பட் அம்பேர் ஒய்டு கொடுக்கல. எல்லா பாலுமே ஒய்டு கேட்கிறாரு பேட்ஸ்மேன். ஐந்தாவது பந்து ஒரு 6 அடிங்கப்பா. அடுத்து ஒரு ஸ்லோயர் பால். சூப்பர், அழகா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பவுலர் வந்து பந்து வீசுறாரு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்காரு. 4வது ஓவர் வேற. எந்த பால் போட்டாலும் அவர் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் தெரியுது. என்ன நடக்கும்? ஃபுல் டாஸ் பால். ஓ, ஃபுல் டாஸ் பால் மேலேயே அடி வாங்கியிருக்காரு. பைஸ்ல ஒரு ரன் கிடைக்கும். அடுத்த பந்து அடி மூலம் ஆஃப் சைடு வைடு. பேட்ஸ்மேன் ஆனால் இறங்கி வந்து ட்ரை பண்ணார், வைடு கொடுக்கல. அம்பேரின் தீர்ப்பு இறுதியானது, வைடு கொடுக்கல. பேட்ஸ்மேன் கோவமாக பேட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போறாரு. 31 ரன் செகண்ட் இன்னிங்ஸ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 31 ரன் கொடுத்துருக்காங்க. அணியில் இருக்க எல்லாம் களத்தை விட்டு வெளில போனாலும் பேட்ஸ்மேன் கிளைம் பண்ணிட்டே இருக்காரு. ஃபீல்டர்ஸ் எல்லாமே களத்தை விட்டு வெளில போயிட்டாங்க. அவங்க அணியும் ஃபீல்டிங்க்கு தயாராக உள்ள இறங்க வந்துட்டாங்க. சந்துரு முதல் ஓவர் பாலப்பட்டி அணிக்காக வீசின சந்துரு களத்தில் இறங்கியிருக்காரு. 31 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க பாலப்பட்டி அணி. ஃபீல்டிங் செக் பண்ணுறாரு. முதல் பந்து ஓமாந்தூர் அணிக்காக ஒரு ஷோ பால். போல்டு, முதல் பந்தே விக்கெட். அருமையா போடப்பட்ட பந்து. இரண்டாவது பந்து ஒரு சின்ன ஒரு இது. அடுத்த பந்து பால்ல இருந்தே தூக்கி அடிக்க தான் ட்ரை பண்றாங்க. மூன்றாவது பந்து ஒரு ஃபுல் டாஸ், பவுண்டரி. எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணாரு, லெக் சைடு வந்து ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸ், தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. முதல் 2 பால் நல்லா போட்டாரு, அடுத்து ஃபுல் டாஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங். மினிமம் 2 ரன்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் எத்தனை ரன் ஓடி இருப்பாங்க? 3 ரன், 2 ரன் தான் ஓடி இருக்காங்க. அருமையான ஃபீல்டிங். பவுலர்ஸ்குள்ள ஒரு சின்ன இது. அடுத்த பந்து டாட் பால். நல்லா அற்புதமாக விளையாண்டுருக்காங்க. அடுத்த பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, அற்புதமாக தூக்கி அடிச்சிருக்காரு. 6. முதல் பந்து கரெக்டாக போட்டாரு, விக்கெட் எடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான ஒரு ஓவராக போயிருக்கு. ஆனால் பாலப்பட்டி அணிக்கு அது பெஸ்ட்டாக போயிருக்கு. முதல் ஓவரில் 12 ரன், ஒரு விக்கெட் இழப்புக்கு 12 ரன்.
இரண்டாவது ஓவரை வீசுறதுக்கு தயாரா இருக்காங்க. செகண்ட் ஓவர். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடக்கும். இப்போ ஜெயிக்கிற அணி இறுதி சுற்றுக்கு போவாங்க. தைரியமாக கான்ஃபிடண்டாக விளையாட சொல்றாரு ஆப்போசிட் பேட்ஸ்மேன். பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. இரண்டாவது ஓவரின் முதல் பந்து. வா, பவுலிங் ஆக்ஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு ரன். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரு இந்த 19 ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும். நிதினின்னு ஒரு பவுலர் இருப்பாரு, அவரை மாதிரியே போடுறாரு. தலையை சுத்தி பவுலிங் ஸ்கில்லே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சூப்பர். இரண்டாவது பந்து. 13 ரன்னுக்கு ஒரு விக்கெட். இரண்டாவது ஓவரின் இரண்டாவது பந்து. என்ன நடக்கும்? வாவ், சூப்பர். ஒரு ஸ்கொயர் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் கீப்பர் அழகா அந்த பந்தை வந்து கேரி பண்ணியிருக்காரு. சரத் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். பெரிய டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. மூன்றாவது பந்து. ஓல்டு, அற்புதமாக போடப்பட்ட பந்து. சரத் ஒரு நல்ல ஹிட் கொடுத்தாரு. ஒரு 4 ஒரு 6 அடிச்சாரு. அவுட் ஆகிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வராரு. பாலப்பட்டி அணியின் விக்கெட் கீப்பர் களத்துக்குள்ள வராரு பேட்டிங்காக. பாலை செக் பண்றாங்க. ஓகே, நான்காவது பந்து. பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வந்துட்டாங்க. என்ன நடக்கும்னு பார்ப்போம். பதிமூன்று ரன்னுக்கு ஒரு விக்கெட். கடந்த 3 பாலுமே வந்து டாட்டா வந்திருக்கு. 2 பால், அதில் கடைசி பந்து விக்கெட். நான்காவது பால் ஆப் சைடு அடிக்கப்பட்ட பந்து. அற்புதமாக அடிச்சிருக்கு. அப்படி 4 ரன்கள் கிடைக்குமா? இல்லை, தடுக்கப்பட்டிருக்கு. தடுக்க முடியல, போய் விழுந்துட்டாரு. ஃபீல்டர் வந்து விழுந்துட்டாரு. அம்பையர் போய் செக் பண்றாரு, அவருக்கு எதுவும் ஆயிருக்கா அப்படின்னு. மூன்று ரன்கள், 4 கொடுக்கல, 3 ரன் கொடுத்துருக்காங்க. வடிவேல் பட காமெடி மாதிரி படுத்தே விட்டான் ஐயா. 4 எல்லையில வந்து அவர் படுத்துட்டாரு. கீப்பர் லைட்டா ஃபீல்டு சேஞ்ச் வந்து பண்றாங்க. ஐந்தாவது பந்து. அசோக் அற்புதமா பவுலிங் பண்ணாங்க. அசோக் பேட்டிங்ல இப்ப என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்க போறோம். வாவ், டாட் பால். கடைசி பந்து, இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து. வாவ், டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். இந்த ஓவர் ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. 2 ஓவருக்கு 16 ரன், 2 விக்கெட். இன்னும் 2 ஓவர்ல வந்து 15 ரன் அடிச்சா வெற்றி என்ற இலக்கோட வந்து பார்த்தீங்கன்னா பாலப்பட்டியை விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் பால் செக் பண்றாங்க. பால் குத்தி ஜம்ப் ஆகுதா இல்லையான்னு. MS கரண் பாலப்பட்டியின் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன். மூன்றாவது ஓவரின் முதல் பந்து. வாவ், சூப்பர் ஷாட். ஸ்ட்ரைட்ல அடிக்கப்பட்ட பந்து. 1 ரன். நல்ல ஷாட், நல்ல பால், நல்ல ஷாட். மூன்றாவது ஓவரின் இரண்டாவது பந்து. சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
வாவ், சூப்பர் ஷாட், கேட்ச், ஸ்ட்ரெயிட்ல கேட்ச். நல்லா அற்புதமாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்து வச்சிருந்தா கண்டிப்பாக 6 போயிருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. மூன்றாவது ஓவரின் மூன்றாவது பந்து. நம்ம வேல், ஹிட்மேன் வேல் வந்திருக்காரு. அற்புதமா பந்து வீசினாங்க. பேட்டிங்க்கு களத்துக்குள்ள வர வேண்டிய கட்டாயம். மூன்றாவது ஓவரின் மூன்றாவது பந்து. வந்தோடனே தூக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடு. அது களத்தை தாண்டி வெளியில போகணும்னு எதிர்பார்த்தோம். பட் கேட்ச். பாலப்பட்டியினே ரொம்ப அவசரப்படுறாங்க பேட்டிங்ல. வந்தோடனே தூக்கி அடிக்க தான் ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் பொறுமை கூட அவங்ககிட்ட இல்லை. டக்குன்னு 2 6ல மேட்சை முடிச்சிடலாம் ட்ரை பண்றாங்க. பட் இது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா தான் ஆகுது. ஒரு 2 பால் களத்துல 2 பிடிச்சு பார்த்துட்டு அடுத்த பால் கூட அடிக்கலாம். ஸோ வர்றாங்க போறாங்க வர்றாங்க போறாங்க, அது மாதிரி ஆயிட்டு இருக்கு. பரிதாபத்தின் உச்சகட்டத்தில் இருப்பாங்க பாலப்பட்டி அணி. அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ 13 ரன் தான் இருக்கு. ரோஹித் சர்மா மாதிரி 6 அடிப்பாரான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். 4வது பந்து. நல்ல பால், பேட்டில் அற்புதமாக அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் யாருமே இல்லைங்க. மினிமம் 2 ரன் கிடைக்கும். 2 ரன் ஓடி இருக்காங்க. இன்னும் வெற்றிக்கு இன்னும் 11 ரன் தான் தேவை. 7 பால் தான் இருக்கு, 11 ரன் தேவை. ஒரு 4 இல்லைன்னா ஒரு 6 அடிச்சு ப்ரெஷரை பாலப்பட்டி அணி குறைப்பாங்களான்னு பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பேட்ஸ்மேன் தயாராயிட்டாரு. அடுத்த பந்து என்ன நடக்கும்னு பார்ப்போம். கேட்ச், அவுட், விக்கெட். பாலப்பட்டி அணியின் பரிதாபங்கள் தொடருது. பேட்ஸ்மேன் ரொம்ப கன்ஃபியூஷன்ல அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் வேகமா அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ 5 விக்கெட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் கான். அடுத்த பேட்ஸ்மேன் களத்துல வர்றாங்க. என்ன நடக்கும்? இந்த ஓவரின் கடைசி பந்து. அம்பையர் கிரவுண்டை வந்து கொஞ்சம் சரி செய்யறாரு. கோபி, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். கோபி களத்துக்குள்ள வந்திருக்காரு. பாலப்பட்டி அணிக்காக அவரது பங்கை கண்டிப்பா ஆற்றுவாரு. வா, ஆஃப் சைடு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. எல்லா ஃபீல்டரும் கிட்ட கொண்டு வந்து தூக்கி ஆஃப் சைடில் அடிச்சு ஸ்கோரை வந்து லெவல் பண்ணியிருக்காருப்பா. ப்ரெஷர் இல்லாம பாலுக்கு பால் கொண்டு வந்திருக்காரு. பவுண்டரி, சூப்பர். கோபி அற்புதமா தூக்கி அடிச்சு 4 ரன். ப்ரெஷரை சூப்பரா குறைச்சிருக்காரு. ஸோ 23 ரன். இன்னும் 6 பால்ல 10 ரன் அடித்தால் வெற்றி. ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. கிரிக்கெட்ல எல்லாம் நடக்கிறதா. அடுத்த பந்து. என்ன பண்ணாருன்னே தெரியல வேல்னா 5 பந்துல 10 ரன் அடிச்சா வெற்றி. 10 ரன்ல 8 ரன் அடித்தால் வெற்றி. ஒரு பெரிய ஹிட் அடிச்சா மேட்ச் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும்.
என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 31 ரன், இலக்கு 23 ரன் அடிச்சிட்டாங்க. வா, 2 ரன்கள் கிடைக்குமா? எஜ்ஜில் பட்ட பந்து வேகமாக போகுது. கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. 4 பால்ல 6 ரன். 4 பால்ல 6 ரன். இது 2வது செமிஃபைனல். ஜெயிக்கிற அணி ஃபைனலுக்கு போவாங்க. ஸோ ஃபைனல் போகிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ப்ரைஸ் மணி 25,000 ப்ரைஸ் மணியும் ஒரு கப் கொடுப்பாங்க. இந்த பரிசை வழங்குறவர் பார்த்தீங்கன்னா கதிரவன் தான் முதல் பரிசை வழங்குறாங்க. அடுத்த பந்து டாட் பால். பவுலர் பேட்ஸ்மேன் அதை த்ரோன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மூணு பால்ல 6 ரன். என்ன நடக்கும்னு பார்ப்போம். வைட் 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 வைட். அம்பேர் வைடு கொடுக்கல. பெரிய கான்ட்ரவர்சியா போகுது. அம்பேர் இது வைடு கொடுத்துருக்கணும், பட் வைடு கொடுக்கல. ஃப்ரீ கட், நோ பால், ஃப்ரீ கட். த்ரோ 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 கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. த்ரோ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால நோ பால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கான். பெரிய டிஸ்கஷன். அம்பேரின் தீர்ப்பே இறுதியானது. யாரும் கோவப்பட வேண்டாம். பவுலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு நோ பால், 1 ரன் குறைஞ்சிருக்கும். ஃப்ரீ கட் வேற. இப்போ மேட்சை முடிச்சிட்டார். தூக்கி அடிச்சு ஒரே 6ல் வேல் ஈஸியா 6. ஃபைனலுக்கு போறாங்க பாலப்பட்டி அணி. வாழ்த்துக்கள். பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஓமாந்தூர் அணிக்கு. இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அடுத்த மேட்ச் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கும். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.